have, has, had. இன்னைக்கு நம்ம வீடியோல have, has, had இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாமா? have, has present tense, அதாவது நிகழ்காலத்தை குறிக்கும். had past tense, அதாவது இறந்த காலத்தை குறிக்கும். has வந்து singular, அதாவது ஒருமையில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் கூட எல்லாம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், my water bottle has a silver lid. என்னோட வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு சில்வர் லிட் இருக்கு. நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் பற்றி பேசியிருக்கோம், அதனால has யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி has ப்ரொனவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ப்ரொனவுன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லைங்க, he, she, it இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் தான். அப்போ has யூஸ் பண்ணலாம். he, she, it இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? he has a red t-shirt. அவன்கிட்ட ரெட் டிஷர்ட் இருக்கு. she has to attend a class. அவ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். விஜய்ஸ் ஹவுஸ் இஸ் பிக், இட் ஹாஸ் அ லாங் காம்பவுண்ட் வால். விஜயோட வீடு ரொம்ப பெருசு, அதுக்கு ஒரு நீளமான காம்பவுண்ட் வால் இருக்கு. அடுத்தது have பத்தி பார்த்துடலாமா? have வந்து ப்ளூரல், அதாவது பன்மையில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், டாக்ஸ் have sharp teeth. நாய்களுக்கு ஷார்ப்பான பற்கள் இருக்கும். இங்க ஒரு நாய் பத்தி நம்ம பேசல இல்லைங்களா, நிறைய நாய்கள் பத்தி பேசியிருக்கோம், அதனால have யூஸ் பண்றோம். ஹாஸ்க்கு எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் கூட யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஹாவுமே நம்ம ப்ரொனவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அது என்னெல்லாம் ப்ரொனவுன்ஸ்னு பார்த்துடலாமா? ஐ, யூ, வி, தே. ஐ ஹாவ் டு ஒர்க், எனக்கு ஒர்க் பண்ணணும். இங்க ஐ ஹாஸ் டு ஒர்க்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் யூர் மீட்டிங் ஸ்கெட்யூல், உனக்கு உன் மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. we have to pack the bags, எங்களுக்கு பேக்ஸ் பேக் பண்ணணும். they have a lot to read, அவங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. அடுத்தது had. had எங்க யூஸ் பண்ணலாம்? had past tenseல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா ப்ரொனவுன்ஸ் கூடயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், I had a dog. என்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. இப்போ இல்லை, முதல்ல என்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு, அதனால had யூஸ் பண்றோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? you had enough time, உனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. நம்ம இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு எக்ஸாம் பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. யூ ஹேட் இனஃப் டைம், யூ குட் ஹேவ் டன் பெட்டர். உனக்கு நிறையா நேரம் இருந்துச்சு, நீ இன்னும் அது கொஞ்சம் நல்லா பண்ணி இருந்திருக்கலாம். அதாவது பாஸ்டில் முடிஞ்ச ஒரு எக்ஸாம் பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம், அதனால ஹேட் யூஸ் பண்ணுறோம். வி ஹேட் மோர் டைம் டு ரோம், எங்களுக்கு சுற்றி பார்க்க நிறையா நேரம் இருந்துச்சு. இப்போது நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோம், அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ நிறையா நேரம் எங்களுக்கு சுற்றி பார்க்க டைம் இருந்துச்சு. எப்பயோ போன ட்ரிப்பை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அதனால ஹேட் யூஸ் பண்ணுறோம்.